இனி ஃபியூச்சர்ல நீங்க கொடுக்க போறது எல்லாமே சேலரி இல்ல, இபி பில் தான். ஹாய் என்டர்பிரனர்ஸ், நான் உங்க ஃப்ராங்கா பேசலாமா? இன்னைக்கு வேர்ல்டு ஃபுல்லா ரோபோட்டிக்ஸ் உடைய ஆளுமை தான் இருக்கு. ஃபேக்டரியில இருந்து ஃபார்மிங் வரைக்கும், ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஹோம் யூஸ் வரைக்கும் ரோபோட்டிக்ஸ் உடைய ஆளுமை தான் அதிகமா இருக்கு. சைனா, ஜப்பான், ஜெர்மனி இந்த மாதிரி கண்ட்ரீஸ் எல்லாம் ஆட்டோமேட்டிக் ரோபோட்ஸ், ஹார்ம்ஸ் அதிகமா ப்ரொடக்ஷன் பண்றாங்க. ரோபோட்டிக்ஸ் எல்லாம் என்னென்ன மாதிரி விஷயத்துக்கு யூஸ் பண்றாங்க தெரியுமா? அக்ரிகல்ச்சர் ஃபீல்ட்ல ட்ரோன் ரோபோட்டிக்ஸ் சீட் ஸ்ப்ரே பண்றது, வேர்ஹவுஸ்ல ஏஐ ரோபோட் பார்சல் ஷார்ட் பண்றது, ஈவன் ரெஸ்டாரண்ட்ல ரோபோட்டிக்ஸ் சர்வ் பண்ற வரைக்கும் இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் உடைய ஆளுமை வளர்ந்துருக்கு. ரோபோட்டிக்ஸ்னா வெறும் மிஷினரி இல்ல, டைம் சேவ், மணி சேவ், லேபர் காஸ்ட் ரெடியூஸ், அக்யூரேசி 100% இருக்கும். பிசினஸ் growth ஆகணும்னா ஏஐ ரோபோட்டிக்ஸ் இல்ல ரோபோட்டிக்ஸை வச்சு ஃபாஸ்டா நடக்க வைக்க முடியும். ஃபியூச்சர் பிசினஸ் பிளான் பண்ணியிருக்கீங்களா? ரோபோட்டிக்ஸ் ப்ராடக்ட் இம்போர்ட் பண்ண இதுதான் கரெக்டான டைம். ரோபோட்டிக்ஸை பத்தி மோர் டீடைல்ஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா ரோபோட்டிக்ஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்க டீம் உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணுவாங்க. மறந்துடாம இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கங்க.